கர்த்தர் நல்லவர், அவர் என்றைக்கும் உண்மையுள்ளவராகவே இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேருக்கு கர்த்தருடைய வார்த்தையை குறித்து சந்தோஷமாக கேட்கணுன்னு ஆசையாக இருக்குது? எல்லாருக்கும் ஆசையாக இருக்கா? உண்மையா? உங்கள் ஊழியக்காரர் ஒன்று சொன்னார், 10 மணிக்கு நாங்கள் தூங்குவோம், 11 மணிக்கு முடிக்கணும். இல்லைன்னான்னு கேட்டேன். அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க, தனியாக பேசிகிட்டு இருந்தாரு. இன்றைக்கி ஒரு வேளை நீங்கள் அப்படி எழுந்து போகிற மாதிரி நான் நடக்க மாட்டேன். சீக்கிரம் நான் முடிக்கிறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. சரி, இன்றைக்கு உங்களோட கூட நான் ரொம்ப நேரம் பேச போகிறதில்ல. ஏன்னா 2 செய்தியாளர்கள் சொல்லிட்டாங்க. 2 செய்தியெல்லாம்ன்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நீங்களும் பாவம் போயிட்டு ஊழியம் செஞ்சுட்டு குடும்பத்தில் வேலை செஞ்சுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் வரீங்க. அதனால் நான் கொஞ்சம் சுருக்கமாக முடிச்சிடுறேன். ஓகே, நான் கொஞ்சம் சுருக்கமாக நான் என்ன செய்கிறேன், முடிக்கிறேன். அண்ணா 10:15 முடித்தா போதும். 1 மணி நேரம் இப்போ 3/4 மணி நேரமாக இருக்குது. இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு 3/4 மணி நேரம், 1/2 மணி நேரம் ஆகும். ஏன் எனக்கு இந்த வம்பு? நானே போயிட்டு என்ன செஞ்சிடுறேன், ஒரு 1/2 மணி நேரத்தில் போய்ட்டு உட்கார்ந்துடுறேன். ஹல்லேலூயா. எனக்கு அண்ணனோட கூட நெருங்கிய அனுபவங்களில் ரொம்ப சந்தோஷம். அண்ணன் ரொம்ப நல்லா க்ளோஸாக பேசுவாங்க, வருவாங்க. ஸோ நல்லா இருப்போம். 27 ஆண்டு காலம் நான் முழு நேர ஊழியத்தில் மிஷனரி பணியில் இருக்கிறேன். எத்தனையோ சபைகளில், கன்வென்ஷனில், கூட்டங்களில் பேசியிருக்கிறேன். ஆனால் அண்ணன் ஒரு சாதனை படைச்சிட்டாங்க. லைவில் போகுது, உலகம் முழுசும் போகும் அது. அதனால் நான் சொல்கிறேன், சரிதானா? பெந்தோகஸ்த சபைகளில் தான் சபையிட்டு இன்னொரு சபை காணிக்கை கொடுத்தாலே தடுத்து நிறுத்துவாங்க, கண்டிப்பாங்க. ஆனால் அண்ணன் அந்த கேம்புக்கு வந்துட்டு அது எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். தன்னுடைய தேவைகள் இருக்க தன்னுடைய மிஷனரி ஊழியத்திற்காக மற்றவர்கள் கொடுத்த காணிக்கையை ஏறக்குறைய ஒரு 1500 ரூபா கலெக்ட் பண்ணிட்டு எங்கள் சபையில் கொடுத்தாங்கன்னு அவர் கொடுத்தாரு. இதுவரைக்கும் எந்த ஒரு பெந்தோகஸ்த திருச்சபையிலிருந்தும் இப்படி ஒரு பணம் எங்களுடைய மிஷனரி பணிக்கு வந்ததில்லை. இது முதல் சரித்திரம் எங்களுடைய ஊழியத்தில். ஏன்னா நான் 27 ஆண்டுகள் முழு நேர ஊழியத்தில் இன்றைக்கு வரைக்கும் இப்படி ஒன்று நடந்ததில்லை. அநேக இடத்துல, அநேக பாஸ்டர்ஸ் மீட்டிங்கில் நிறைய இடத்துல நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். அப்படின்னா அர்த்தம் என்னென்னா, இது ஒரு வனாந்திர தரிசனம், இது பெரிய தரிசனம். இப்படி இருக்கும் பொழுது இந்தியாவுக்காக நீங்களும் அவரும் ஜெபிக்கும் பொழுது அதற்கு உரிமை இருக்கிறது என்ற அர்த்தம். என்ன இருக்கு? உரிமை இருக்கிறது. இந்தியாவுக்காக நான் உழைக்காமல், ஜெபிக்காமல், கொடுக்காமல் இந்தியாவுக்காக ஜெபிக்கிறேன் என்றால் அது ஒரு மாயமாகும். அது ஒரு மாயம். சரிதானா? நான் இங்கே வரும்பொழுது ரொம்ப நல்லா இருந்தது. இந்த இடத்தெல்லாம் பார்க்கும்போது சந்தோஷமாக இருந்துச்சு. பின்னாடி எல்லாம் அண்ணன் இடம் வாங்கியிருக்காங்கன்னு பார்த்தேன். ரோடு வரைக்கும் வாங்கிட்டாருன்னா இன்னும் சந்தோஷமாக இருக்கும். ஹல்லேலூயா. அவர்கிட்ட கொஞ்சம் நான் வாங்கிட்டு ஏன்னா ஒரு ரிட்ரீட் சென்டர் வேல்யூ தலைவர் கட்டலான்னு பார்க்குறேன். எங்களுக்கு ஒரு மிஷனரி ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டுக்கு ஒரு இடம் வேணும். அவனும் தேடிட்டு இருக்கிறேன். ஒரு 30 சென்ட்டு அல்லது 50 சென்ட்டு வேணும். வனாந்திரமாக இதை கட்டிக்கலாமான்னு பார்க்குறேன். ஏதாவது இடம் இருந்தால் ஒரு 30 சென்ட்டு கொடுங்க. ஏன் நீ பிரசங்கம் பண்ண வந்தே எங்கள் இடத்த பிடிக்கும் போகிறது. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க ஞாயிற்றுக்கிழமைன்னா. ஏன் சொல்லுங்கள்? சர்ச்சு முடிச்சுட்டு போன உடனே நான் கம்மன் இருக்கீங்க சொல்லுங்கப்பா. சர்ச்சை முடிச்சுட்டு போன உடனே இட்லி, தோசை, கறி கொடு. அதுவும் உலகளாவிய கறி சாப்பிடுவீங்க. ஆமாம் தானே? ஆமாம் தானே? அது ஒரு பெரிய சந்தோஷம். சீக்கிரம் முடியாது, நாங்கள் போயிட்டு இட்லி, தோசை, கறி குழம்பு சாப்பிடணும். அதனால் இதெல்லாம் நான் என்ன செய்ய முடியாது, ரொம்ப நேரம் எடுக்க முடியாது. நான் சுருக்கமாக முடிச்சிடுறேன். சரிதானா? இன்றைக்கு உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்கின்ற ஒரு தலைப்பு, ஆண்டவர் பேதுருவை பார்த்து ஒரு முறை கேட்ட ஒரு கேள்வி. அது என்ன கேள்வி? பேதுருவே, என்னை நேசிக்கிறாயா? பேதுருவே, என்னை நேசிக்கிறாயா? இந்த கேள்விதான் தலைப்பு. இன்னைக்கு என்ன தலைப்பு?
பேதுருவே என்னை நேசிக்கிறாயா? இந்த தலைப்பு எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு? டீச்சர் யூ லவ் மீ என்ன அழகா கேட்கிறார். பேதுருவே என்னை நேசிக்கிறாயா? பேதுருவே என்னை நேசிக்கிறாயா? இந்த தலைப்பின் கீழே தான் உங்களோடு கூட நான் சுருக்கமாக இன்றைக்கு நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். உங்களுடைய பரிசுத்த வேதாகமத்தை நீங்கள் யோவான் எழுதின நற்செய்தி நூல் 21வது அதிகாரத்துக்கு நீங்கள் எல்லாம் திருக்கும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். யோவான் 21வது அதிகாரத்திற்கு நீங்க திருப்பணும். சரிதானா? சரி, நல்லா கவனிங்க. எத்தனை பேர் பைபிள் கொண்டு வந்திருக்கீங்க ஆலயத்துக்கு? அந்த பைபிள்லாம் தூக்கி காட்டுங்க பார்க்கலாம். பைபிள் ஆலயத்திற்கு கொண்டு வந்த உங்களுக்கு நன்றி. பைபிளை கொண்டு வராத விசிட்டர்ஸ் மாதிரி வந்திருப்பாங்க தெரியுமா, ஒரு சிலர் கடைக்கு போற மாதிரி ஜாலியா, அவங்களுக்கும் நன்றி. இப்பெல்லாம் கடைக்கு போனா என்ன சொல்றாங்கன்னா, பை கொண்டு வந்திருக்கியா கேட்குறாங்களா இல்லையா? ஒரு கடைக்காரன் கேட்குறா, பை கொண்டு வந்திருக்கிறியா? ஆனா ஆலயத்துக்கு வரும்போது அநேகர் பைபிளே கொண்டு வராம வராங்க. ரொம்ப தப்பு. ஆலயத்துக்கு வரப்போ ஹாஸ்டலில் படிச்சிங்கன்னா லைனாக நில்லு சாப்பிட்றதுக்குன்னா கையில் எதை கொண்டு போகணும்? தட்டு கொண்டு போனோம். கேம்புக்கு வந்தவங்களுக்கு தெரியும், நம்ம ஐஜன்பிஎஸ் மிஷினரி கேம்புக்கு வந்தவங்க, அது ராஜாவாக இருந்தாலும் சரி, தலைவராக இருந்தாலும் சரி, விசுவாசம் இருந்தாலும் சரி, மிஷினரியாக இருந்தாலும் சரி, எல்லாம் தட்டு எடுத்துக்கு என்ன செய்யணும்? லைனில் தான் நிற்கணும். எங்கள் ஐயா வந்து வேறு ஸ்பெஷலாக ரூமில் வச்சு சேர் போட்டு ஐயோ கவுனி இதெல்லாம் கிடையாது. நீ யாராக இருந்தாலும் ஃபவுண்டரே வந்தாலும் லைனில் தட்டி எடுத்து வச்சுன்னு மிஷினரி கேம்பில் நிற்கணும். அனுபவம் யாருக்குன்னா இருக்கா? கை தூக்கி காட்டுங்க பார்க்கலாம். அப்போ அங்கங்கே அது இருக்குன்னா, தேவனுடைய ஆலயத்துக்கு வரும்போது கையில் என்ன இருக்கணும்? என்ன இருக்கணும்? பைபிள் இருக்கணும். பைபிள் கொண்டு வரணும். அப்போ அந்த பைபிளை கொண்டு வந்தால் தான் நான் எங்கே போகிறேன்னு அர்த்தம், ஆலயத்துக்கு போகிறேன்னு அர்த்தம், கோயிலுக்கு போகிறேன்னு அர்த்தம். ஓகேவா? நீங்களாம் ஒரு மாதிரி பார்க்குறீங்க. உங்கள் பார்வையை பார்த்தா எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. இட்ஸ் ஓகே. அடுத்தது, பரிசுத்த வேதாகமத்தை நல்ல ஆசையாக படிக்கணும். பரிசுத்த வேதாகமத்தை ஆசையாக படிக்கணும். எனக்கு ஒரு பழக்கம் உண்டு. ஒவ்வொரு வருஷமும் நான் பைபிளை மாற்றுவேன். ஒவ்வொரு வருஷமும் என்ன செய்வேன்? பைபிளை மாற்றிடுவேன். ஜனவரியில் பைபிள் வாங்குவேன், டிசம்பரில் அந்த பைபிளை மாற்றிடுவேன். ஏன்? நான் ஃபுல்லாக படித்து முடிச்சுட்டேன், நிறைய குறிப்பெடுத்துக்கிட்டேன். இதை மாற்றிட்டு வேறு பைபிள் வாங்கினா தான் நல்லா சிந்தை வரும். நம்மால் எப்படின்னா கிழிஞ்சிருக்கோம், இங்கெல்லாம் போயிருக்கோம். இது நான் 15 வருஷமாக வச்சுருக்கிறேன். ஒரு முறைனா படிச்சியா? அது ஞாபகம் இல்லை. ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு கொண்டு போவேன். 10 வருஷமாக இதை நான் வச்சுருக்கிறேன். ஒரு முறையாவது முழுசும் படிச்சியா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. பர்த்டேவுக்கு உங்களுக்கு ட்ரெஸ் வேணும், கிறிஸ்மஸ்க்கு ட்ரெஸ் வேணும். பைபிள் என்ன கேட்பாங்க? ஓசியில் கொடுக்குறீங்களா? பைபிள் இருந்தால் கூட இன்றைய கிறிஸ்தவர்கள் பைபிள் ஓசியில் கேட்பாங்க. ஒரு பைபிளை வாங்கிட்டு கொஞ்சம் நல்ல பைபிளை வாங்கிட்டான், அது அவன் ஆயுசு ஃபுல்லாக வச்சுருப்பாங்க. இன்னைக்கு ஊழியக்காரன் கூட அப்படித்தாம்மா, ஒரே பைபிளை ஆயுசு நாள் முழுசும் வச்சுட்டு இருப்பாங்க. நான் அப்படி இல்லை. வருஷந்தோறும் பைபிளை மாற்றுவேன். வருஷந்தோறும் பைபிள் என்ன செய்வேன்? மாற்றுவேன். அப்படின்னா அர்த்தம் என்ன? வருஷந்தோறும் நீ அதை படித்து முடிச்சுட்டு மாற்றணும். வருஷந்தோறும் என்ன செய்யணும்? படித்து முடிச்சுட்டு மாற்றணும். இப்போ நீங்கள் படிப்பீங்களா வருஷந்தோறும்? எத்தனை பேர் படிப்பீங்க? இது வரைக்கும் நான் பைபிளை ஃபுல்லாக முடிச்சிருக்கிறோன்னு யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பார்க்கலாம். ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்துகிற சுவிசேஷம் வரைக்கும் நான் பைபிளை முடிச்சிருக்கிறவங்க கைகளை உயர்த்துங்க. ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்து லைன்னா ஆதியாகமம் துவங்கி நான் வெளிப்படுத்துகிற சுவிசேஷம் முடிச்சுட்டேன் அப்படின்னு உங்கள் கைகளை உயர்த்துங்க. ஒருத்தர் கூட இல்லையா? ஒருத்தர் இல்லையா? ஒருத்தர் கூட இல்லை. அப்படின்னா என்ன, நீங்க குழந்தையாவே இருக்கிறீங்க. நீங்க எப்படி இருக்கிறீங்க சொல்லுங்க? நீங்க எப்படி இருக்கிறீங்க? எப்படி இருக்கிறீங்க? அப்போ உங்களுக்கெல்லாம் சோறே போடக்கூடாது. உங்களுக்கு என்ன போடக்கூடாது? சோறே போடக்கூடாது. மனசு வலிக்குது. ஒரு முழு பைபிளை இப்போ இன்ஜினியரிங் காலேஜ் போனீங்கன்னா இவ்வளோ பெரிய புக் கொடுக்குறாங்க. 4 வருஷத்தில் எல்லாத்தையும் படித்து முடிச்சிடணும். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் பிள்ளைக்கு 10 படித்து முடிச்சிடணும். 12ஆம் கிளாஸ் பிள்ளைங்க ஒவ்வொரு வருஷமும் 5 புக்கை படித்து முடிச்சுட்டு எக்ஸாம் எழுதுறாங்க. நம்ம தான் 30 வருஷம் 40 வருஷம் 50 வருஷம்
வருஷம் இதை முழுசா இன்னும் படிக்காம இருக்கிறோம். இது சரியா தவறா? சரியா தவறா? ஐயா உன்னை பிரசங்கம் பண்ண எங்க ஐயா கூப்பிட்டாரா, எங்களை கேள்வி கேட்க எங்க ஐயா கூப்பிட்டாரா? ரொம்ப பிடிச்சது. இது வேற நிச்சயமே மாட்டேங்கிறப்பா. இதை வேற நான் லைவ்ல போட்டுருக்கேன். ஆனால் பேனா அந்த குச்சி இருந்த குச்சி ட்ரம்ஸ் குச்சி ரைட். என்ன அடுத்த மாதம் நீங்கள் கூப்பிட மாட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். உங்கள் ஐயா கூப்பிட மாட்டாருன்னு எனக்கு தெரியும். அதனால் இந்த ஒரு மாதத்தை நான் முடிச்சுட்டு ஓடி போயிடுவேன். சூப்பர் சூப்பர். இவ்வளோ பெரிய கேமராமேனை வச்சுட்டு நான் இவ்வளோ நேரம் இதை எதையோ பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஓகே, நன்றி. அப்போ தயவுசெய்து இன்றைக்கி நான் உங்களை கையெடுத்து கூப்பி கேட்குறேன். இன்றைக்கி ராத்திரி நீங்கள் பைபிளை வாசிக்க ஆதியாகமத்துக்கு போங்க. அடுத்த வருஷம் இதே ஜூன் மாதத்துக்குள்ளே படித்து முடிச்சிருங்க. நீங்கள் அப்படி படித்து முடிச்சிங்கன்னா இயேசுசாமி சந்தோஷப்படுவார். இந்த உலகத்தில் யார் சந்தோஷப்படணும்? இயேசுசாமி தான் சந்தோஷப்படணும். அப்போ என் ஆண்டவர் என்னை குறித்து துக்கப்படுவார். தீர்மானம் எடுக்கிறவங்க உடைய வலது கைகளை உயர்த்துங்க. நான் இந்த வருஷத்தில் என் பரிசுத்த வேதாகமத்தை ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின சுவிசேஷம் வரைக்கும் நான் படித்து முடிச்சிருவேன் அப்படின்றவங்களாம் கைகளை உயர்த்துங்க பார்க்கலாம். எனக்கு ஏன் வம்பு? கையை உயர்த்துங்க பார்க்கலாம். துணிஞ்சு கையை உயர்த்துங்க. நல்லா உயர்த்தணும். இப்போ நான் உயர்த்துற மாதிரி நேராக நிற்கணும். இது இப்படிலாம் வேணாம். ஹேண்டிகேப் மாதிரிலாம் வேண்டாம். ஹேண்டிகேப் மாதிரி வேண்டாம். இப்படி உயர்த்துங்க. நல்லா உயர்த்துமா? எத்தனை பேர்? ஒருத்தன் கை வைக்காம ஃபோட்டோ எடுத்துனுக்கிறான். ஸ்ரீதர், முதல்ல நீ கையை தூக்குப்பா. தூக்குப்பா, நல்லா தூக்குப்பா. இதுப்பா, வெரி குட். நிறைய பேர் கையை உயர்த்திருக்கிறீங்க. கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். அடுத்த வருஷத்துக்குள்ள ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின சுவிசேஷம் வரைக்கும் படிக்கணும். ரைட்? யார் முதல்ல படிச்சுட்டு வந்து சொல்றீங்களோ, ஆனால் அவங்ககிட்ட சொல்லுங்க, நான் உங்களுக்கு ஒரு நல்ல கிஃப்ட் தரலாம். ஒரு நல்ல கிஃப்ட் நான் உங்களுக்கு என்ன செய்யறேன், வாங்கி கொடுத்து அனுப்புறேன். இல்லை நல்ல விலை உயர்ந்த ஒரு பரிசுத்த வேதாகமத்தை நான் உங்களுக்கு பரிசு கொடுக்குறேன். எதுனாலும் ஓகே. ஓகே, செய்திக்கு போலாமா? செய்திக்கு போலாமா? பாரு, ஒரு பைபிளை படிக்கலன்றதுக்கு நம்ம 15 நிமிஷம் எடுக்க வேண்டியதாக இருக்குது. பைபிளை படிக்க திரும்ப சொல்றேன். என்ன செய்யணும்? திரும்ப சொல்லுங்க. இன்றைக்கு உங்களுடைய தலைப்பு, பேதுருவே என்னை நேசிக்கிறாயா? பேதுருவே என்னை நேசிக்கிறாயா? ஆண்டவர் படைத்த ஒரு மனிதனிடத்துல எதிரில் வந்து நின்று என்னை நேசிக்கிறாயா என்று கேட்கிறாரானால் அது எவ்வளவு பரிதாபத்திற்குரிய கேள்வி. இந்த ஆண்டவர் அகில உலகத்தையும் படைத்தவர், அகில உலகத்தையும் படைத்தவர், மனிதனையும் படைத்தவர். ஆனால் இந்த கேள்வியை ஒரு மிருகத்தினிடம் கேட்கவில்லை, அல்லது சந்திர சூரியன்களை எல்லாம் பார்த்து எனக்கு கீழ்ப்படிவாயா என்று கேட்கவில்லை. மனிதனை பார்த்து கேட்கிறார். மனிதா, பேதுருவே என்னை நேசிக்கிறாயா? என்னை நேசிக்கிறாயா? என்னை நேசிக்கிறாயா? இன்றைக்கு பேதுருவை பார்த்த கேள்வி தமிழ்நாட்டில் இருக்கிற, இந்தியாவில் இருக்கிற எல்லோரையும் பார்த்து கேட்கிறார்கள். ஏப்பா என்னை நேசிக்கிறாயா? அம்மா என்னை நேசிக்கிறாயா? என்னை நேசிக்கிறாயா? என்னை நேசிக்கிறாயா? பி ராஜன் என்ற ஒரு ஐயா விதமாய் ஒரு பாடல் வரி எழுதியிருக்கிறார். வானும் பூமி யாவையும் படைத்திருந்தும் வாடினேன் உன்னை இழந்ததினால். வானும் பூமி யாவையும் படைத்திருந்தும் வாடினேன் உன்னை இழந்ததினால். அந்த வரியினுடைய சரணம் என்ன? பல்லவி என்ன? என்னை நேசிக்கின்றாயா? கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் என்னை நேசியாமல் இருப்பாயா? அந்த சரணத்தில் எழுதுறாரு, வானும் பூமி யாவையும் படைத்திருந்தும் வாடினேன் உன்னை இழந்ததினால். என்ன அருமையான பாடல் வரி! ஆண்டவர் கேட்பதை போல அந்த வரி, பாடல் வரிகள். மனிதனே, நான் வானும் பூமி யாவையும் படைத்திருந்தும் எனக்கு அதுல சந்தோஷம் இல்லை. நான் வாடினேன் உன்னை இழந்ததினால், நீ எனக்கு கீழ்ப்படியாததினால்.
என்னை மறந்து போனதினால், தினந்தோறும் நீ ஜெபிக்காததினால், தினந்தோறும் நீ வேதத்தை வாசிக்காததினால், என்னை துக்கப்படுத்துவதற்கு நீ உன்னுடைய நேரங்களை தவறான பாதையில செலவழிப்பதினால் நான் வாடினேன். இப்பொழுது அருகாமையில் வந்து நின்று உன்னை ஒரு கேள்வி கேட்கிறேன். அது என்ன கேள்வி? தம்பி, தங்கச்சி, ஐயா, அம்மா, நீ என்னை நேசிக்கிறாயா? இதை கேட்கும் கேள்விக்கு சொந்தக்காரர் யார்? உனக்காக எனக்காக கல்வாரி சிலுவையில் தன் உயிரை கொடுத்த இயேசு கிறிஸ்து கேட்கிறார், நீ என்னை நேசிக்கிறாயா? You love me? நீ என்னை நேசிக்கிறாயா? நம்முடைய பதில் என்ன? ஆண்டவரே, சாஷ்டாங்கமாய் விழுந்து நான் சொல்லுகிறேன், நான் உம்மை நேசிக்கிறேன். அது உதடுகளினால் அல்ல, இதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்ல வேண்டும். என் வாழ்வு அதனுடைய கிரியைகளிலே நடப்பிக்க வேண்டும். ஆண்டவரே, நான் உம்மை நேசிக்கிறேன், நான் உன்னை நேசிக்கிறேன். வேதத்திலிருந்து வாசிங்க. யோவான் 21வது அதிகாரம் 15வது வசனம். இங்க என்ன கேட்கிறாரு? பேதுருவே, இங்க இருக்கிற எல்லாரை காட்டிலும் நீ என்னை அதிகமாய் நேசிக்கிறாயா? என்னை அதிகமாய் நேசிக்கிறாயா? ஏன் இங்க இருக்கிற எல்லாரை காட்டிலும் நீ என்னை நேசிக்கிறாய் என்று பேதுருவை ஆண்டவர் தனித்துவப்படுத்தி அவனை இந்த கேள்வி கேட்கிறார். பல நேரங்களிலே பேதுரு மிக துரிதமாய் செயல்படுகிறவன். ஆண்டவரை பிடிக்க அந்த ராத்திரியில வரும் பொழுது தன்னிடத்தில் இருந்த கத்தி எடுத்து மல்கூஸ் என்ற ஒரு வேலைக்காரனுடைய காதை வெட்டும் அளவுக்கு வீரம் படைத்தவன். வீரன். நம்ம ஊர்ல சொல்லுவாங்களே கிராமத்துல, இவர் வீராதி வீரன், சூராதி சூரன். அது மாதிரி இவர் ஒரு வீராதி வீரன். பிடிக்க வந்தவன கத்தியை தூக்கி வெட்டினவர். அவனை பார்த்து கேட்கிறாரு, தம்பி, இங்க இருக்கிற எல்லாரை காட்டிலும் நீ என்னை நேசிக்கிறாயா? என்னை நேசிக்கிறாயா? இவருடைய பதில் என்ன? ஆண்டவரே, நான் உண்மை நேசிக்கிறேன், நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன். ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்றாரு. மார்க் எழுதின நற்செய்தி நூல் 14வது அதிகாரம் 27வது வசனத்தை வாசிங்கள். மார்க் 14வது அதிகாரம் 27வது வசனம். இந்த ராத்திரியிலே என் நிமித்தம் நீங்கள் எல்லோரும் இடரல் அடைவீர்கள். அப்படின்னா என்ன சொல்ல வர்றார் ஆண்டவர்? அப்பா, இன்னைக்கு ராத்திரி எனக்கு ஒரு பெரிய உபத்திரவம், என்னை பிடிக்க வராங்க. அந்த நேரத்துல நீங்க எல்லாரும் இடரல், பிரச்சனை வரும், எல்லாம் பயந்து சிதறுவீங்க. இதை சொல்லுகிறவர் யார்? இயேசு கிறிஸ்து. அப்பொழுது இவர்கள் என்ன செய்திருக்க வேண்டும்? 11வரும், ஆண்டவரே, அப்படியா, இதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று தன்னைத்தானே ஆயத்தப்படுத்தி இருக்க வேண்டும். என்ன செய்ய வேண்டும் ஆண்டவரே? ஜெபிக்க வேண்டுமா? நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? நீர் எங்களை என்ன செய்ய எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறீர் என்று சொல்லி ஆண்டவரிடத்துல ஆண்டவருடைய ஆலோசனையை கேட்டிருக்க வேண்டும். மாறாக எல்லோரும் அமைதியா இருக்கும் பொழுது இந்த 11வருக்கும் தலைமை தாங்குவதை போல பேதுரு ஆண்டவரிடத்துல விவாதம் செய்து கொண்டிருக்கிறான். அந்த விவாதத்துல தன்னை மேட்டிமையாய் காட்ட விரும்புகிறான். என்ன சொல்றான்? 29வது வசனத்தை வாசிங்க. இப்ப ஆண்டவர் கேட்ட கேள்வி என்ன? பேதுருவே, இவர்கள் எல்லாரிலும் நீ என்னை அதிகமாய் நேசிக்கிறாயா? இவன் சொல்லும் பதில் என்ன? இவர்கள் எல்லாரை விட நான் மட்டும் ரொம்ப யோகியன், நான் இடர் அடைய மாட்டேன். ஆண்டவரும் உஷாரா கேள்வி கேட்கிறார். இவன் தன்னை ரொம்ப பெரிய ஆளு நினைச்சிட்டு பதில் சொல்றான். ஆண்டவர் என்ன கேள்வி கேட்கிறார்? இவர்கள் எல்லாரிலும் அதிகமாய் நீ என்னை நேசிக்கிறாயா? இடர் வரும், எல்லாம் பயந்து ஓடுவீங்க. இவன் சொல்லும் பதில் என்ன? உமது நிமித்தம் இவங்க இருக்கிறாங்களே 11 பேரு யூஸ்லெஸ் ஃபெல்லோஸ், உதவாதவனுங்க, இவனுங்க எல்லாம் இடரல் அடையலாம், நான் மட்டும் இடரல் அடைய மாட்டேன். ஏன்? நான் ரொம்ப யோகியவான், ஏன்? நான் ரொம்ப நல்லவன். இவரை தனித்துவப்படுத்துகிறார்கள். இன்றைக்கு கோமாளி கிறிஸ்தவத்தில் சென்னை பட்டணத்தில் அநேகர் கலர் லைட் எல்லாம் போட்டுட்டு, கலர் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அப்படியே பெண்களை பின்னாடி விட்டு ஆட விட்டு கோமாளிதனமான ஊழியங்கள் நடக்க தெரியுமா? அதில் தன்னை ஹீரோவாய் காட்டுறாங்க. ஒரே ஆட்டம் பாட்டம், ட்ரம்ஸ் அடிச்சு கிளிய வச்சு கத்தி
தன்னை மேம்படுத்த, தன் ஊழியத்தை மேம்படுத்த ஹீரோ வொர்ஷிப். இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேற யாரையும் ஹீரோவாய் பார்க்க முடியாது, பார்க்கவும் கூடாது. அது சாபம், அது பாவம். இன்னைக்கு அதுதான் நம்ம நாட்டில் நடந்துட்டு இருக்கிறது. ஆனா இங்க அவன் அது சொல்றான், சாமி இவங்க எல்லாரையும் நான் உண்மை ரொம்ப நேசிப்பேன், இவங்க எல்லாரும் காட்டிலும். ஆண்டவர் அற்புதமாய் அதற்கு பதில் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? 30வது வசனத்தை வாசிங்க. சேவல் 2 தரம் கூவதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய். இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? பேதுருவே, நீ அப்படி சொல்லாத, இவங்க எல்லாரையும் நான் ரொம்ப சொல்லிட்டு இன்றைக்கு ராத்திரி என்னை பிடிச்சிட்டு போவாங்க, சேவல் 2 முறை கூவும், நீ என்ன 3 தரம் மறுதலிப்ப. இது என்னையா கணக்கு? சேவல் 2 தரம் கூவும், நீ என்ன 3 தரம் மறுதலிப்ப. அப்படின்னு அர்த்தம், நான் சொல்லும் அடையாளம் சிறியது, நீ என்னை மறுதலிக்கிறது பெரியது. ஹல்லேலூயா. அம்மா கவனிக்கிறீங்களா? எல்லாரும் கவனிக்கிறீங்களா? எனக்கு ரொம்ப அல்லேலூயா சொல்ல தெரியாது, உங்களை ஆர்ப்பாட்டம் பண்ண தெரியாது, சத்தியத்தை சொல்ல தெரியும். இதுதான் சத்தியம். இயேசுவை நேசிக்க வேண்டும், இயேசு கிறிஸ்துவுக்கு நேரே மண்டியிட வேண்டும், அவரே கடவுள் என்று 130 கோடி மக்களுக்கும் அறிவிக்க வேண்டும். அதுதான் ஊழியம், அதுதான் ஊழியம், அதுதான் ஊழியம். வேற எதுவும் ஊழியம் கிடையாது. அதுதான் ஊழியம். இயேசு கிறிஸ்துவை அறியாதவனுக்கு நீ அறிவிக்காவிட்டால் நீ எந்த ஊழியம் செய்தாலும் அது மோடி விதை காட்டுற மாதிரி, மேஜிக் காட்டுற மாதிரி. ஆத்ம ஆதாயம் செய்யாமல் செய்யும் எல்லா ஊழியமும் மேஜிக் வித்தை காட்டுறது. ஆத்ம ஆதாயம் செய்யறது, ஆத்ம ஆதாயம் செய்யலையா? நீ எந்த ஊழியம் செய்தாலும் அந்த ஊழியத்துல முடிவு ஆத்ம ஆதாயம் செய்வதாக இருக்க வேண்டும். கரெக்ட்ல தட்டி ஆமென் சொல்லுங்க. ஆத்ம ஆதாயம் செய்யாமல் செல்லும் ஊழியங்கள் எல்லாம் இன்னைக்கு இந்தியாவுக்கு தேவையில்லை. ஏன்? 130 கோடி மக்கள், 1652 மொழி பேசும் மக்கள் கூட்டம், 4436 ஜாதி கூட்டம், இன்னும் ஏறக்குறைய 10,000 பின்கோடுகளில் திருச்சபை இல்லை என்று இந்திய கிறிஸ்தவ வரலாறு சொல்லுகிறது. 56 பாஸ்டர்ஸ், வெறும் 42,000 மிஷனரிஸ் இந்தியாவில் வேலை செய்யறாங்க. ஏறக்குறைய 1.25 லட்சம் பேர் தான் இந்தியாவில் ஃபுல் டைம் ஒர்க்கர்ஸ். அப்படின்னா 130 கோடி மக்களை இந்த 1.25 லட்சம் பேர் எப்பயா போய் சந்திக்கிறது? வீட்டுக்கு ஒரு மிஷனரி எழும்ப வேண்டும். ஒவ்வொரு திருச்சபையிலிருந்தும் வருடம் பைபிள் காலேஜுக்கு பிள்ளைங்களை அனுப்பணும். ஆனா நம்ம ஆளு என்ன செய்யறான்? கதவெல்லாம் போட்டு ஏசி போட்டு லாக் பண்ணிடுறான். ஒரு பையில வெளில போக கூடாது, ஒரு பையிலும் வெளியில போகவே கூடாது. இன்னைக்கு எத்தனை திருச்சபை சென்னையில போறியா? மெகா கோபுரம் கட்டிட்டு இருக்கிறான், எல்லாம் மெகா சர்ச்சஸ், மெகா கோபுரங்கள். எல்லா சபைகளும் ஒரு கூட்டத்துக்கு வரும் விளம்பரத்துக்காக. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீங்கள் சிதறி போங்க. ஆண்டவருடைய சட்டத்திட்டத்துக்கே மாறி செயல்படுற ஊழியர்கள். ஆண்டவர் சொல்றாரு, நீங்க புறப்பட்டு போங்கயா, போயிட்டே இருங்க, போயிட்டே இரு. 10 பேர் சபைக்குள்ள வந்தா 5 பேர் வெளியில போகணும் ஊழியக்காரனா. 10 பேர் உள்ள வந்தா எத்தனை பேர் வெளில போகணும்? எங்க போகணும்? இன்னொரு சபைக்கு இல்லை, இந்த திருச்சபையில தான் இருக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் திருச்சபை விட்டு திருச்சபை ஓடுவாங்க. தப்பு. நீ பாவியாக இருக்கும்போது உன்னை நேசித்த திருச்சபை, நீ பலவீனமாக இருக்கும்போது உன்னை ஆதரித்த திருச்சபை, கொஞ்சம் அறிவு வந்தவுடனே விட்டுட்டு பெரிய சபைக்கு ஓடுறது. உன்ன மாதிரி துரோகி இந்தியாவில் எவனும் கிடையாது. நீ எளிமையா இருக்கும் பொழுது இந்த அழகான இப்படிப்பட்ட சிறிய திருச்சபைகளில் உன்னை நேசித்த ஊழியக்காரனை கொஞ்சம் சம்பளம், கொஞ்சம் சிட்டிக்கு கொஞ்சம் போன உடனே பெரிய சபைக்கு ஓடுறது, அது பாவையா? பாவம். இப்படிப்பட்டவனை கொண்டுதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னை நேசிக்கிறாயா? நீ என்னை நேசிக்கிறாயா? நீ என்னை நேசிக்கிறாயா? ஆண்டவர் கேட்கும் கேள்வி, நீ என்னை நேசிக்கிறாயா? இவர்கள் எல்லாரையும் நான் உண்மை அதிகமாக நேசிக்கிறேன். யார் சொல்றது? யார் சொல்றது? பேதுரு சொல்றான். பேதுரு சொல்றான். ஆண்டவர் என்ன சொல்றாரு? 2 முறை சேவல் கூவும் தம்பி, நீ 3 தரம் மறுதலிப்ப. இப்போவாவது ஆண்டவர் கிட்ட என்ன செஞ்சிருக்கணும்? என்ன செஞ்சிருக்கணும்? கீழே விழுந்திருக்கணும். சுவாமி நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் கேட்கிறேன். இவன் என்ன தருமா? திரும்ப 31வது வசனத்தை வாசிங்க. மார்க் 14:31. இப்ப என்ன சொல்றான்? திரும்பவும் சொல்றான், சாமி உமக்காக நான் உயிரை கொடுப்பேன், செத்துருவேன். இன்னைக்கு தலைவர்களுக்காக கிருஷ்ணாவுக்கு சாவரானுக்கு பற்றியா ஒரு சிலர் இந்த லாஜிக் அப்பவே பேருக்கு தெரிஞ்சிருக்குது. இந்த லாஜிக் அப்பவே தெரிஞ்சிருக்கு. உனக்கு
புட்டு கலெக்டர் ஆஃபீஸ் வேலை நடக்கலாம், கிருஷ்ண பெட்ரோல் பங்கு இருக்கணும். ஒரு சில செத்து பேரா ஊற்றிக்கணும், எவனும் ஊற்றிக்க மாட்டான். இதை அவன் அன்றைக்கே சொல்லியிருக்கான், சாமி உமக்காக நான் என் உயிரை கூட கொடுப்பேன், செத்து போயிடுவேன். இதெல்லாம் தெரிஞ்சுதான் ஆண்டவர் சொன்னாரு, சேவல் 2 தடவை கூவும், நீ 3 தடவை மறுதளிப்படா. 3 தடவை. இவன் சொல்றான், அதெல்லாம் நடக்கவே நடக்காது, நான் உமக்காக என் உயிரையும் கொடுப்பேன். இது எப்படி இருக்கு தெரியுமா? பாடல் பாடுறவங்க மேல தப்பு இல்லை, பாடல் எழுதுறவங்க மேல தப்பு இல்லை, பாட்டு பாடுறவங்க மேலதான் தப்பு. என்ன தப்பு? நான் ரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வே நிச்சயம். தெரியாதா? அவன் சொல்லுங்க, நான் ரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வேன். எங்க? எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு ஏசி போட்டுட்டு சும்மா கெத்தா உட்காந்துன்னு கொசு கூட கிடைக்காது, ஃபேன் எல்லாம் போட்டுட்டு பாட்டு என்ன பாட்டு? ரத்தமே சிந்தி. தமிழ் புரியுமா புரியாதா? பேசுங்க, எனக்கு பேசுனா பிடிக்கும். இங்க ரத்தமே சிந்தி பாட்டு பண்ணா கொசு கடிக்குமா? இந்த பாட்டை நீ எங்க பாடணும்? ரோட்ல போய் நின்றுட்டு பாடுனையா? இங்க ஏசம் பேச்சு சொல்லாத, ரத்தமே சிந்தி. உன்னை அடிப்பண்டா, ரத்தமே சிந்தி. பாட்டு எங்க பாடணும்? சர்ச்சில் உட்காந்து பேண்ட் வேகமா அடிப்பான், மியூசிக் எல்லாம் போட்டுருவோம், டமா டிமி டமா டமான்னு போட்டு வீர கொடி வெற்றி நாடை. என்னையா பாட்டு அது? அதுல ஒரு பாட்டு ஒண்ணு, வீர நடை நடந்துடுவேன். சப்பளம் போட்டுவான், கால் மரத்துன்னு இருக்கும், கையை மட்டும் தட்டுவான், வெற்றி கொடி பிடித்திடுவேன், வீர நட்டம் திட்டுவேன். ஆஹா, மாயமாலையா? மாயமாலம். கால் மரத்துக்கும், ஃபேன் ஓடும், பாட்டு என்ன பாட்டு? வெற்றி கொடி பிடித்திடுவேன், சப்பளம் போட்டுக்கிட்டு. இதை நீ எங்கேயா பாடணும்? வாரம் சாயங்காலம் பைபிள் எடுத்துக்கிட்டு கைப்பறி எடுத்துக்கிட்டு தெருவா போகணும். வெற்றி கொடி பிடித்திடுவேன், வீர நடை நடந்துடுவேன், சுவிசேஷத்தை சொல்லணும். எவெல்லாம் ஆசையா இருக்கிறானோ ஐயா கிட்ட சொல்லணும், ஐயா இன்னைக்கு சாயங்காலம் ஊழியத்துக்கு போனையா, ஏசம் பிரிச்சணும். இந்த குடும்பம் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க, வாங்க கூட்டு போனீங்கன்னா இந்த பாட்டு பார்த்து தகுதி. பாட்டு எழுதணும் மேல தப்பு இல்லை, அவர் தரிசனமா எழுதிவிட்டார். பாட்டு பாடுறது மேலதான் தப்பு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமே, அடுத்த வரை கூப்பிடுவீங்களா? ஓயா, பாட்டு எழுதுனவர் மேல தப்பு கிடையாது. பாட்டை பாடும்போது சிந்திக்க வேண்டும். நான் பாடும் பாடல் எனக்கு உகந்ததா? அடுத்த வருஷத்துக்குள்ள எனக்கு காலி இடக்கூடாதுயா, பின்னாடி இருக்கணும், பின்னாடி எக்ஸ்டெண்ட் பண்ணணும். ஏன்? ஆத்மாக்களை நீங்க ஒண்ணு இல்லையா, ஒரு வருஷத்துக்கு ஒவ்வொரு விசுவாசி ஒரு ஆத்மாவை நீங்க ஆதாயம் செஞ்சீங்கன்னா இந்த 50 பேர் அடுத்த வருஷம் 100 பேரா மாறிடுவாங்க. இது ஊழியக்காரருடைய வேலை கிடையாது. எல்லாவற்றும் ஊழியக்காரர் நீங்க செய்யணும். ஒரு ஆத்மாவை ஒருவர். தைரியம் இருக்கா? அப்பதான் ஏசாமி நேசிக்கிறீங்க, அப்பதான் ஏசாமி நேசிக்கிற. நான் இந்த மாதிரி 10 கூட்டத்தில் போய் பிரசங்கம் பண்ணிட்டு வந்துட்டா நான் ஊழியம் செய்கிறேன். நோ, இது ஒரு பேச்சாளர் வேலை தான். அரசியல் கட்சியில பேச்சாளர் வச்சிருப்பாங்க தெரியுமா உங்களுக்கு எல்லாம்? சிறப்பா பேசுற பேச்சாளர்கள். இது மாதிரி பிரசங்கியார்கள் ஒரு பேச்சாளர், அவ்வளவுதான். பெரிய பெரிய கூட்டம் இவங்களாம் பேச்சாளர்கள். ஆனா என்ன செய்யணும்? ஆத்துமாலயம் செய்ய வேண்டியவர்கள். இவர்கள் யார்? வீடு வீடா போவாங்க. எங்க மிஷனரி ஃபீல்டு போனால் எனக்கு ரொம்ப சந்தோஷம். மிஷனரிஸோட வீடு வீடா போவேன், கைப்பிரதி கொடுப்பேன். இன்னைக்கும் திருவள்ளூர்ல ரயில்வே ஸ்டேஷன்ல நின்று கைப்பிரதி கொடுக்கணும், எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு நாள் என்னோட பைபிள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் எல்லாம் கூப்பிட்டேன், எல்லாரும் வாங்கன்னு. என்னென்னாங்க, எல்லாரும் வாங்க, வரும் பொழுது நல்ல பட்டு புடவை கட்டிட்டு வரணும், நல்ல ஜீன்ஸ் பேண்ட் ஸ்டைலாக இருக்கணும், நகை போடுறவனா தான் நல்ல நகைலாம் போடணும், நல்ல ஸ்டைல். நகை போடாதவங்களா தான் வரும்பொழுது நீங்கள் அப்படியே கல்யாணத்துக்கு போகிறப்போ மினிக்கிட்டு வரணும்னு சும்மா எல்லாம் மினிக்கிட்டு வந்தாங்க. நல்ல ட்ரெஸ்ஸு, ஷூ, ஹின் பண்ணிட்டு பட்டு சாரி புடவை எல்லாம் கட்டிட்டு வந்தாங்க. ஆல்கா ஆஃபீஸ்க்கு வந்தாங்க. ஆனால் என்னென்ன வருஷம் நீங்கள் சொன்ன மாதிரியே வந்துட்டோம். 5 குழுவா பீரியடான 5 குழுவா புரிஞ்சான். திருவள்ளூரில் 5 சினிமா தேட்டர் இருக்குது. ஒவ்வொரு சினிமா தேட்டர் போய் கைப்பற்றி கொடுறான். ஒவ்வொரு சினிமா தேட்டர் போய் கைப்பற்றி கொடுத்தேன். ஐயோ, இதுக்கையா எங்களை வர சொன்னீங்க? இதுக்குதான் வர சொன்னேன். நீ போய் பிச்சைக்கார மாதிரி துணி அயன் பண்ணாத, ஒரு பேக்கை போட்டு ஐயா ஏசு நேசிக்கிறாருன்னா இவன் யாரா பஞ்ச பரதேசினுமா? ஊழியத்துக்கு போகும்போது கைப்பிரதி கொடுக்கும்போது நல்லா போனோம், நீட்டாக போனோம். கொடுத்தோம், கைப்பிரதி கொடுத்தோம், வீடு வீடாக கொடுத்தோம். இதுக்கு முன்னாடி பாப் தேட்டரான ஒரு கைப்பிரதி கொடுத்தேன். ஒரு பிராமணன் ஏசாமி எடுத்துக்கிட்டான், அவன் குடும்பம் முழுக்க நான் ஞானஸ்தானம் கொடுத்தேன். நீ நல்லா விசுவாசத்தோடு இருக்கிறாங்க. இது முடியுமா? முடியும். நீ கொடுக்கும் கைப்பிரதியில் வலிமை உண்டு. இங்க சொல்றான், சாமி உமக்காக நான் என் உயிரை கூட கொடுக்குறேன் சாமி, உயிரை கொடுக்குறேன், உயிரை கொடுக்குறேன், உயிரை கொடுக்குறேன்னு சொன்னான். உயிரை கொடுக்குறேன்னு அர்த்தம் என்ன தெரியுமா? இங்கிலாந்து தேசத்துல புகழ்பெற்ற கிரிக்கெட் வீரர் சிடி ஸ்டட் அப்படின்னு ஒருத்தர் இருந்தாராம். எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. அவருடைய வரலாற்று புத்தகங்களே நீங்க வாங்கி வாசிக்கணும். இயேசு சாமி ஒரு முறை அவரை பார்த்து கேட்டாராம், சிடி ஸ்டட்
நீ உலக புகழ்பெற்ற கிரிக்கெட் வீரன், கோட்டீஸ்வரன், ஆனா நீ என்னை நேசிக்கிறாயா? என்னை நேசிக்கிறாயா? பேதுருவை கேட்ட மாதிரி கேட்டாராம். இந்த சிட்டி ஸ்டட் சொன்னா, ஆண்டவரே நான் உண்மை நேசிக்கிறேன் அப்படின்னா என்னை பிறருக்கு சொல்லுவியா அப்படின்னா, சொல்லுவான் ஆண்டவரே. நான் வந்தா வீட்டுக்கு எல்லாவற்றையும் விட்டான், கிரிக்கெட் விளையாடுறதை விட்டுட்டான். நான் ஆப்பிரிக்காவுக்கு மிஷினரியா போறேன், சொத்து நிறைய. அப்போ திடீர்னு உள்ளத்துல வந்துதான், எனக்கு நிறைய சொத்து இருக்கு, நான் போயிட்டு பிரச்சனைனா திரும்ப இங்கிலாந்து தேசத்துக்கு திரும்பி வந்துட்டா முடியாதுன்னு சொல்லிட்டு தன்னோட சொத்தை எல்லாம் வித்தாராம். எல்லா சொத்தையும் வித்து பிரிச்சு எல்லாம் ஊழியத்துக்கு கொடுத்தாராம். ஜார்ஜ் முல்லர் ஹாஸ்டல் நடத்துகிற ஒரு பெரிய விசுவாச வீரன் இங்கிலாந்து தேசத்தில். ஜார்ஜ் முல்லர் போன்ற நல்ல புத்தகங்களை வாசிக்க வேண்டும், அது கொடுத்துட்டாராம். சீனாவுக்கு கொடுத்துட்டாராம், இந்தியாவுக்கு கொஞ்சம் அனுப்பியிருக்கிறாரு. எல்லாம் ஊழியத்துக்கு கொடுத்து முடிச்சிட்டாரு. இப்போ ₹1 இல்லை. இப்போ சொன்னாரா, ஆண்டவரே நான் ஆப்பிரிக்கா தேசத்துக்கு போகிறேன், நான் ஆப்பிரிக்கா தேசத்துக்கு போகிறேன். ஆப்பிரிக்காவுக்கு போனார், ஊழியம் செய்தார், அநேக திருச்சபைகளை நாட்டினார், அங்கேயே மரித்து விட்டார். சிட்டி ஸ்டட் அங்கேயே அடக்கம் செய்யப்பட்டார். தன்னுடைய வாழ்நாளில் தன்னுடைய சொந்த தேசத்துக்கு கூட திரும்பி வரவில்லை. இதுதான் நேசிக்கிறாயா என்ன? அதுக்கு என்ன பதில் தெரியுமா? சுவாமி என்னை நேசிக்கிறாயா என்று கேட்டால் அவருக்கு முழுவதுமாய் தன் வாழ்வை கொடுப்பது. இப்போ பேதுரு சொல்றான், சுவாமி நான் உமக்காக என் உயிரை கூட கொடுப்பேன், என் உயிரை கூட கொடுப்பேன், என் உயிரை கொடுப்பேன். இவருடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது தெரியுமா? மத்தேயு 26வது அதிகாரம் 69வது வசனத்தை வாசிங்க. 26. இப்ப பாருங்க, நான் உமக்காக என் உயிரையே கொடுப்பேன்னு சொன்னாரு. உயிரையே கொடுப்பேன்னு சொன்னார்ல, இவர் ஒரு பக்கமா நின்று இயேசுநாதருக்கு நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாரு, தெரியாதுன்னுட்டு. இப்ப ஒரு வேலைக்காரி வந்து சொல்றான், பேதுரு நீ இயேசுநாதர் கூட்டத்தை சேர்ந்தவன் தானே? வேலைக்காரி கேட்கிறான். யார் கேட்கறது சொல்லுங்க? வேலைக்காரி கையில் என்ன வச்சிருந்திருப்பா? AK-47 துப்பாக்கியா வச்சிருப்பான். டேய் சொல்லுடா. இல்லை பெரிய ஈட்டி வச்சுக்கிட்டு வீரமா நின்று டேய் சொல்லுடா அப்படியே சொல்லியிருப்பான். அவன் கையில தொடப்பத்தை வச்சிருப்பாயா? வேலைக்காரி கையில தொடப்பத்தை வச்சு பெருக்கிக்கிட்டு இருப்பான். இவனை பார்த்தா அந்த கூட்டத்தை மாதிரி இருக்குது. ஏப்பா நீ அவன் கூட்டத்தை சேர்ந்தவன் தானே அப்படின்ட்டு வேலைக்காரி கேட்கிறான். அப்ப இவன் என்ன பதில் சொல்றான் தெரியுமா? மத்தேயு 26:74வது வசனம். பாருங்க, சிந்திக்க வேண்டியது ஒன்று. ஒரு வேலைக்காரி கேட்கிறான், கையில தொடப்ப வச்சு பெருகிக்கிட்டு இருக்கிறவோ அவள் சொல்லுவதை எந்த அதிகாரியும் கேட்க மாட்டாங்க. அவன் கேட்கிறான். இப்ப இவன் சொல்றான், ஐயோ அந்த ஆளை எனக்கு தெரியாது, நாசமா போயிட்டான். சத்தியமா அந்த ஆளை தெரியாது. எவ்வளவு பலவீனமான கிறிஸ்தவன், எவ்வளவு பலவீனமான சீடன். தேவஜனமே, இந்தியாவில் இன்னைக்கு மதம் சார்ந்த ஆட்சி நடக்கிறது. பல நேரங்களிலே உங்களையும் என்னையும் எதிர்ப்பதற்கு இதே ஊரில் ஒரு கூட்டம் எழும்பலாம். ஆனா அப்பொழுது இந்த வேலைக்காரர்களிடத்தில் மண்டியிட்ட பேதுருவை போல் இல்லாமல் வீரம் நிரம்பிய ஸ்தேவானை போல நின்று இயேசு கிறிஸ்துவின் சொந்தம், நான் இயேசுவுக்கு சொந்தம் என்று சொல்ல வேண்டும். I belong to Jesus. என்ன சொல்லணும்? நான் இயேசுவுக்கு சொந்தம் என்று சொல்ல வேண்டும். வேலைக்காரிக்கு முன்பாக தெரியாது என்று சொன்ன பேதுருவை போல இருக்கக்கூடாது. இவனை பார்த்துதான் ஆண்டவர் கேட்கிறார், பேதுருவே என்னை நேசிக்கிறாயா? பேதுருவே என்னை நேசிக்கிறாயா? இந்த கேள்வி ஒரு இதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவர் ஏக்கத்தோட கேட்ட கேள்வி. பேதுருவே என்னை நேசிக்கிறாயா? பேதுருவே என்னை நேசிக்கிறாயா? பல நேரங்களிலே நமக்கு தோல்விகள் வரும். நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்த்தது கிடைக்காது. நான் சிறு வயது முதல் அப்பாவின் பாசத்தில் வளராதவன், அப்பாவோட மடியில விழுந்து எழுதாதவன், அப்பா என்ற அதிக பாசம் கிடையாது. என் தாயின் மடியிலேயே வளர்ந்தவன். எனக்கு ஒரு பெரிய ஆசை உண்டு. எனக்கு கல்யாணம் ஆச்சுன்னா, குழந்தை பிறந்ததுன்னா அது என்ன அப்பா 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 அப்படின்னு கூப்பிடணும், அதை தூக்கி கொஞ்சம் விளையாடணும்னு ஆசை. என் மனைவி வேலைக்கு போயிட்டு ஆஃபீஸ் ஊழியத்தின் விஷயமா போயிட்டு வரும்போது ஸ்டேஷனில் அவங்களை கூப்பிட்டு வர போவேன். அங்கே நின்றுட்டு இருப்பேன். நிறைய பிள்ளைங்க அவங்க அப்பாவை வரும்போது பைக்கில் ஓடியாந்து ஏறிட்டு அப்படியே ஜாலியாக போவாங்க. அதை பார்த்தா எனக்கு அப்படியே யோசிச்சுட்டே இருப்பேன். திருமணம் ஆகி 20 ஆண்டுகள் எனக்கு குழந்தை இல்லை. பல நேரங்களில் நான் ஊழியத்துக்கு போகிறப்ப என் மனைவியை பார்த்து யாரும் உங்களுக்கு குழந்தை இல்லையான்னு கேட்டுருக்கூடாதுன்னு எங்கிட்டே போவேன்.
என்ன கேட்டால் எனக்கு தைரியம், நான் தாங்கிக்குவேன். சிறு வயது முதல் அப்பாவின் பாசத்தில் வளராதவன், நான் வளர்ந்த பிறகு எனக்கு குழந்தை பிறந்தா அந்த குழந்தை நான் அப்பான்னு கூப்பிடணும் ஏங்கினவன். எனக்கு குழந்தை இல்லையா, ஆனாலும் நான் இயேசுவை நேசிக்கிறேன், ஆனாலும் நான் இயேசுவை நேசிக்கிறேன், ஆனாலும் நான் இயேசுவை நேசிக்கிறேன், ஆனாலும் நான் இயேசுவை நேசிக்கிறேன். ஏன் இயேசுவை நேசிக்கிறேன்? அவர் என்னுடைய ஆண்டவர், அவர் என்னுடைய ஆண்டவர். நான் அவரை நேசியாமல் இருக்கவே முடியாது. குழந்தை இருந்தாலும் குழந்தை இல்லாவிட்டாலும், என் வாழ்வில் வெற்றி வந்தாலும் தோல்வி வந்தாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும் நான் என் ஆண்டவரை நேசிக்கிறேன். நீங்க அது மாதிரி இயேசுவை நேசிப்பீங்களா? தம்பி தங்கச்சி இங்க இருக்கிற நீங்க இயேசு சுவாமியை நேசிப்பீங்களா? உலகத்துல எதை வேண்டுமானாலும் நீங்க நேசியாமல் விடலாம், ஆனால் இயேசு சுவாமியை மாத்திரம் நேசியாமல் இருக்கக்கூடாது. நீங்க இயேசு சுவாமியை நேசிப்பீங்களா? இயேசு சுவாமியை நேசிப்பீங்களா? இயேசு சுவாமியை நேசிப்பீங்களா? திருவள்ளூர்ல கவுடி மிஷினரின்னு ஒருத்தர், வில்லியம் கவுடி, ஸ்காட்லாந்து தேசத்திலிருந்து வந்தவர். திருவள்ளூரை மையமாக வைத்து கும்மிடிப்பூண்டி வரைக்கும், இந்த பக்கம் திருத்தணி வரைக்கும் பல, அன்னைக்கு கார் கிடையாது, பைக்கு கிடையாது, ஒண்ணு கிடையாது, ஆனா ஒரு சைக்கிள் குதிரை பலருக்கு இயேசு சாமி சொல்லிட்டாரியா, பல திருச்சபைகளை ஸ்தாபித்து விட்டாரியா. அவருக்கு ஒரு முறை கூழ் கொடுத்தாங்களாம், கஞ்சியில பசி, கையில ஊத்த மாட்டேன்ட்டாங்களாம் ஜாதி வெறியர்கள். அப்போ அவர் தொப்பியை வாங்கி இதில் ஊத்துங்கன்னு வாங்கி குடிச்சாராம். இன்னைக்கு நூற்றுக்கணக்கான திருச்சபைகள். என்னை நேசிக்கிறாயா என்றால் அர்த்தம் என்ன? எந்த தியாகத்துக்கும் உட்பட்டது நான் இயேசுவை நேசிக்கிறேன் என்பது. எந்த தியாகத்துக்கும் உட்பட்டது. என் வாழ்வில் நான் எதிர்பார்த்த காரியங்கள் எனக்கு கிட்டவில்லை. என் பரம்பரையை தூக்கி பார்க்கிறேன். என் பெரியப்பா, சித்தப்பா, அண்ணன், தம்பி, பங்காளி எல்லாருக்கும் குழந்தை இருக்கிறது, எனக்கு ஒருவனுக்கு தான் குழந்தை இல்லை. என் வம்சத்துல நான் தான் ஒரு நல்ல ஊழியத்துல, மூணு ஊழியத்துல அடையாளம் சொல்லும்படி 27 ஆண்டு காலம், ஆனா எனக்கு தான் குழந்தை இல்லை. இது எந்த தியாகத்துக்கும் உட்பட்டது. நான் அவரை நேசிக்கிறேன், நான் அவரை நேசிக்கிறேன். பேதுருவை பார்த்து ஆண்டவர், பேதுருவே என்னை நேசிக்கிறாயா என்று கேட்கும் பொழுது அவன் விவாதம் செய்தாலே தவிர நான் உம்மை நேசிக்கிறேன் என்று ஆண்டவருக்கு முன்பு அவன் தாழ விடவில்லை. இங்க இருக்கிற எத்தனை பேர் இயேசுவை உண்மையாய் நேசிக்கிறீர்கள்? வாலிப தம்பிமார், வாலிப தங்கச்சியை நேசிக்கிறீங்க, வாலிப தங்கச்சிமார் அநேக வாலிப தம்பியை நேசிக்கிறீங்க. காதல் என்னும் மாயையில, ஆனால் இயேசுநாதரை எவ்வளவாய் நேசிக்கிறீர்கள்? இயேசுநாதரை எவ்வளவாய் நேசிக்கிறீர்கள்? இன்றைக்கு இயேசுநாதரை நேசிக்க வேண்டும் ஐயா. ஆண்டவர் இவனை பார்த்து கேட்கிறார், என்னை நேசிக்கிறாயா? ஒரு நாள் வந்தது, இயேசு சாமி மரித்தார், சிலுவையில் அடக்கம் பண்ணப்பட்டார், அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தார். பேதுரு வேலைக்காரிக்கு முன்னாடி மறுதளிச்சுட்டு இப்பொழுது அந்த கனமான ஊழியத்தை செய்யாமல் தாம் தோண்டித்தனமாய் சுற்றி கொண்டிருக்கிறார். யோவான் 21வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. போதும். இப்போ சீமோன் பேதுரு என்ன செய்யறான்? பேதுரு சீடர்களை எல்லாம் பார்த்து, ஏப்பா நான் மீன் பிடிக்க போறேன், என்ன சொல்றானா? நான் மீன் பிடிக்க போறேன். இவனை எங்கிருந்து ஆண்டவர் கூப்பிட்டு வந்தாரு? இவன் இயேசுநாதர் இடத்துல ஊழியம் செய்தவன். இயேசுநாதர் சொன்னாரு, பேதுருவே நீ கல்லா இருக்கிறாய், உன்மேல் இந்த சபையை கட்டுவேன். எருசலேமின் ஊழியத்தை, அதனுடைய பாரத்தை, தரிசனத்தை பேதுருவின் கையில கொடுக்கிறாரு. பேதுரு சொல்றான், நான் மீன் பிடிக்க போறேன். என்ன சொல்றான்? மீன் பிடிக்க போறேன், மீன் பிடிக்க போறேன். மத்தேயு 4வது அதிகாரம் 18வது வசனம் 19வது வசனத்தை யாராவது ஒருத்தர் வாசிங்க. இப்ப ஆண்டவர் ஏறக்குறைய 3 ஆண்டுகளுக்கு முன்பு இவர்களை அழைத்த பொழுது, நான் உங்களை மனிதர்களை பிடிக்கிறவளாக்குவேன், வா, மீன் பிடிக்கும் தொழில் உங்களுடையது அல்ல, நான் உங்களை மனிதர்களை பிடிக்கிறவளாக்குவேன் என்று சொல்லி அழைத்து பயிற்சி கொடுத்து
அவர் சொன்னதை போல மரித்து உயிர் தெழுந்து மோட்சத்திற்கு போகும் முன்னே இவன் தான் தோண்டித்தனமாய் வாழ்ந்து பெற்ற தரிசனத்தையும் அழைப்பையும் மறந்து விட்டு சொல்றான், நான் மீன் பிடிக்க போறேன், நான் மீன் பிடிக்க போறேன். தம்பி, தங்கச்சி, ஐயா, அம்மா, உடைய வாழ்க்கையில் நீங்க முதலாவது ரட்சிக்கப்பட்டீங்களே, எடுத்தீங்களே தீர்மானம், ஆண்டவருக்காக வாழ்வேன் என்ற வைராக்கியம் இன்றைக்கும் அது இருக்கா? அதுல இருந்து கொஞ்சம் கீழே இறங்கிட்டீங்களா? ரட்சிக்கப்பட்ட புதுசுல ரொம்ப ஜெபம் பண்ணுவீங்க, இப்போ நிறைய சீரியல் பார்ப்பீங்க. சீரியல் பார்க்கறதுக்கே நேரம் இருக்காது. ஆனா ரட்சிக்கப்பட்ட புதுசுல நிறைய பைபிள் வாசிப்பீங்க, நிறைய ஜெபம் பண்ணுவீங்க, நிறைய பேர் அந்த கோயிலுக்கு கூப்பிட்டு வந்திருப்பீங்க. வாங்க நான் கிறிஸ்துவ கோயிலுக்கு போறேன்னு அழைச்சிட்டு வந்திருப்பீங்க. இப்ப யாரையும் அழைச்சிட்டே வர்றதில்ல. ஏன்? அன்னைக்கு பெற்ற தரிசனத்தை இன்னைக்கு தாந்தோட்டித்தனமா விட்டுட்டீங்க. ஏதோ நான் மட்டும் போயிட்டு வரேன், சுயநலம். தம்பி, தங்கச்சி, ஐயா, அம்மா, இன்னைக்கு உங்களுக்கு சொல்றேன், அன்னைக்கு பெற்ற தரிசனத்துல உறுதியா இருக்கணையா. நீங்க மட்டும் இயேசுவை ஏத்துக்கிட்ட போறாது, இன்னும் அநேகரை இயேசுக்குள்ள படிக்கிறது. நான் சொல்றேன், நான் மீன் பிடிக்க போறேன், நான் மீன் பிடிக்க போறேன், மீன் பிடிக்க போறேன். யோவான் 21:2 வசனத்தை வாசிங்க. கடைசி வரி வாசிங்க. இப்ப என்ன சொல்றான்? நான் மீன் பிடிக்க போறேன். போறவன் தனியா போல, ஒரு கூட்டத்தையே பின்மாற்றத்தில் அழைச்சிட்டு போறான். நான் மீன் பிடிக்க போறேன். இவங்க இருக்கிற சீடர்கள் சொல்றாங்க, ஏப்பா நானும் வர மீன் பிடிக்க. மீன் பிடிக்கவார்கள் அழைக்கப்பட்டார்கள். இந்த தேசத்தை கலக்குவதற்காக அழைக்கப்பட்டவர்கள். அங்க எத்தனை பேர் இருக்குது? பேதர் இல்லாம எத்தனை பேர்? நேரமாகுது. ஏறக்குறைய 5 பேர் இருக்கிறாங்க. இவன் ஒருத்தன் 6 பேர். சரி பாதி கூட்டம் பின்மாற்றத்துல. ஆண்டவர் 12 சீடர்கள், ஏற்கனவே யூதாஸ் போயிட்டான். 11 பேர். சரி பாதியில மெஜாரிட்டி பீப்புள் பின்வாங்கி போறாங்க. ஐயா 6 பேர் 5 பேர் மெஜாரிட்டி பீப்புள் அழைப்பை மறந்து பெற்ற தரிசனத்தை விட்டு பின்வாங்கி போகிறார்கள். மீன் பிடிக்க போறோம். ஏப்பா நாங்களும் மீன் பிடிக்க வரோம், நாங்களும் மீன் பிடிக்க வரோம். எத்தனை பேர் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க பழைய வாழ்க்கையை நோக்கி? இயேசுநாதர் முன் அருகையில் வந்து உங்களுடைய அருகையில் நின்று என்னை நேசிக்கிறாயா, என்னை நேசிக்கிறாயா என்று கேட்கிறார். என்னை நேசிக்கிறாயா என்று கேட்கிறார். இப்படி போனா என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? 3வது வசனத்தை திரும்ப வாசிங்க. அன்று ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. இயேசு கிறிஸ்து அழைத்த அழைப்பை மறந்துவிட்டு நீ ஓடன தோல்வி. என்னுடைய 20வது வயதுல நான் தீர்மானம் எடுத்த, பிளைட்ல கால் கடவாட மாட்டேன், அயல் நாட்டுக்கு போக மாட்டேன், முழு இந்தியாவை சுத்தி வருவன்ட்டு. உலகத்துல எனக்கு நண்பர்கள் இல்லாத நாடுகள் இல்லை. இன்னும் நான் பிளைட்ல கால வைக்கலையா? எந்த நாட்டுக்கும் வெளியில போல. இன்றைக்கு நம்ம ஊழியக்காரர்கள் சென்னையில பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் வெளிநாட்டு தரிசனம். அமெரிக்கா, ரஷ்யா, ஜப்பான், டாலர் பணம் வாங்குறதுக்கு. ஆனா ஒரிசாவுக்கு வாயா ஒருவேளை வரமாட்டான், மகாராஷ்டிராவுக்கு வாயா ஒருவேளை வரமாட்டான். இப்ப ஒரு புது ஊழியம் இஸ்ரவேல் அழைச்சிட்டு போற புது பிசினஸ். ஊழியம் என்ற போர்வில இஸ்ரவேல் அழைச்சிட்டு போற புது பிசினஸ். யோவான முழுச வாசிங்கன்னா இயேசுநாதர் எருசலேமுக்கு 5 முறை தான் போயிருக்கிறாரு. உங்களுக்கு தெரியுமா? இயேசுநாதர் எருசலேமுக்கு 5 முறை தான் போயிருக்கிறாரு. ஆனா நம்ம ஆளுங்க இன்னைக்கு புது ஊழியம் எருசலேமுக்கு அழைச்சிட்டு போறேன், நல்ல பணம் பார்க்குறான். சமீபத்தில் ஒரு பாஸ்டர் அவரை சந்திச்சேன். என்னையா உங்க அப்பா ஊழியம் செய்யறாரு, நீ எருசலேம்னு போயிட்டு இருக்கிறியே, கொஞ்சம் ஊழியத்தை செஞ்சு கிளை சபைகளை உருவாக்க வேண்டியதானே? அவன் சொன்னான், ஆனா எருசலேம் போயிட்டு வந்து தானே அந்த மேல் வீடெல்லாம் கட்டினேன், இதை கட்டிட்டு இப்போ ஸ்கூல் ஆரம்பிக்க பாருங்க. ஓ, நல்ல வியாபாரிகள், நல்ல வியாபாரிகள். அன்று ராத்திரியிலே அவன் ஒன்றும் பிடிக்கவில்லை. ஞாபகம் வச்சுக்கோங்க, இயேசுநாதருடைய அழைப்பை மறந்து நீ போனீங்கன்னா கொஞ்சம் பணம் பார்க்கலாம், ஆனா ஒன்று இல்லாமல் தோல்வியில ஒரு நாள் திரும்பி வருவேன். நீ இருக்கிற இடத்துல ஊழியம் செய்ய, நீ நிறைய ஆத்துமாக்களை ஆதாயம் செய்வ, நிறைய திருச்சபைகளை கட்டுவ. ஒருவன் பூமியில் மனம் திரும்பினால் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகிறது, சந்தோஷம் உண்டாகிறது, சந்தோஷம் உண்டாகிறது, சந்தோஷம் உண்டாகிறது. ஒருவேளை மனிதன் இப்படி பின்வாங்கி போயிட்டால் அவனை அப்படியே விடுகிறவர் அல்ல இந்த ஆண்டவர். திரும்பவும் அவனை தேடி போவார். இப்படிதான் திரும்ப தேடி போனார் பேதுருவிடத்துல. அவனை பார்த்து கேட்டாரு, பேதுருவே நீ என்னை நேசிக்கிறாயா? அகஸ்டின் மெக்கே என்ற ஒருவன், சின்ன பையன், 4 வயசான். ஆனா அந்த 4 வயசுல இருக்கிறவனுக்கு பெரிய அறிவு.
பயங்கரம். 20 வயசுல சிந்திக்கிறத சிந்திப்பானோ. ட்ரெயின், ஃப்ளைட், மோட்டார் எல்லாத்தையும் பண்ணி பிற்காலத்தில் ஒரு பெரிய விஞ்ஞானியாக வருவான், பெரிய சயின்டிஸ்டாக வருவான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. 20 வயதுல இவன் ஒரு பெரிய புரட்சியாளனா இங்கிலாந்தில் வந்தானா. திடீரென்று கர்த்தருடைய வார்த்தை அவனுக்குள்ள வந்து இயேசு சுவாமி ஏற்றுக்கொள்ள போறேன்னா. அப்போ நான் மிஷனரியா போக போறேன் ஆப்பிரிக்காவுக்கு. அப்போ அங்கே இருக்கிறவங்க சொன்னா, உன்ன மாதிரி கோமாளி எவனும் இருக்க முடியாது, முட்டாள், யாருக்குமே கிடைக்காத பாக்கியம், அறிவு, மூளை இதெல்லாம் உனக்கு கிடைச்சிருச்சு. நீ போயிட்டு ஆப்பிரிக்காவுக்கு பண்ற, உன்னுடைய மூளையை பயன்படுத்தி ஆராய்ச்சியில் இறங்கு, பெரிய விஞ்ஞானி தாமஸ் ஆல்வா எடிசனை விட நீ மிஞ்சி விடுவாய் சொன்னா. நான் இல்லை, ஆண்டவர் என்ன அழைச்சிட்டாரு, நான் ஆண்டவர் போறேன், நான் ஊழியத்துக்கு போக போறேன் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு போனானா உகாண்டாங்கிற ஆப்பிரிக்காவுக்கு ஆத்துமாதம் செஞ்சான், உழைச்சான், ஊழியம் செய்தான். 10 ஆண்டுகள் செத்து போயிட்டான் 30 வயசுல. அவன் சாகும் பொழுது உகாண்டாவின் ஜனாதிபதி கிறிஸ்தவன். இதெல்லாம் நீங்களே அல்லேலூயா சொல்லணும், ஆமீன் சொல்லணும், கை தட்டணும். நம்மால ஜெனரேட்டர் மாதிரி அல்லேலூயா சொல்லு, அல்லேலூயா. இன்னும் கொஞ்சம் ஜெனரேட்டர் ஸ்டார்ட், அல்லேலூயா சொல்லு, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இது என்னன்னா தெருவில் கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னுவான். 2 டியூனும் ஒன்றும் மேட்ச் ஆகும் பார்த்துருக்கீங்க. இவன் அல்லேலூயா 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 கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. தெரியுமா தெரியாத அந்த டியூன்? இதுதான் நம்ம டியூன். நான் யாரையும் சாட வரவில்லை, கோமாளிதனமான வாழ்வை வாழக்கூடாது. உகாண்டாவில் அகஸ்டின் மெக்கே 20 வயதுல போயிட்டு 30 வயதுல தன் வாழ்வை அர்ப்பணித்தான். கிறிஸ்தவர்கள் 75,000 பேர் அந்த நாட்டு ஜனாதிபதி கிறிஸ்தவர். ஐயா, பேதுருவையும் பார்த்து ஆண்டவர் கேட்டார், என்னை நேசிக்கிறாயா, என்னை நேசிக்கிறாயா, என்னை நேசிக்கிறாயா? அவனை பார்த்து கேட்டாரு, என்னை நேசிக்கிறாயா? இன்றைக்கு உங்களையும் பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், என்னை நேசிக்கிறாயா? இப்ப இந்த 16வது வசனத்தை வாசிங்க, யோவான் 21:16. திரும்ப 2ஆம் தடவை கேட்கிறாரு. முதல் தரம் கேட்டாரு, 2ஆம் தடவை கேட்கிறாரு, ஏப்பா என்னை நேசிக்கிறாயா? தூய தமிழ்ல எப்படி மொழிபெயர்க்கலாம் அப்படின்னு கேட்டானா, என் மீது பேதுருவே என் மீது அன்பு செலுத்துகிறாயா? பேதுருவே என் மீது அன்பு செலுத்துகிறாயா அப்படி கேட்கலாம். முதல் முறை ஆண்டவர் உங்களை என்னை பார்த்து கேட்டார். என்ன கேட்டார்? என்னை நேசிக்கிறாயா? இப்ப 2ஆம் தடவை ஆண்டவர் உங்களை அநேக நாட்களுக்கு பிறகு கேட்கிறார், என்னை நேசிக்கிறாயா? தம்பி தங்கச்சி இங்க உட்கார்ந்துட்டு உங்களை கேட்கிறார், என்னை நேசிக்கிறாயா? என்னை நேசிக்கிறாயா? என்னை நேசிக்கிறாயா? எத்தனை பேர் சொல்லுவீங்க, ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன், நான் உம்மை நேசிக்கிறேன், நான் உம்மை நேசிக்கிறேன்? எத்தனை பேர் சொல்லுவீங்க? எத்தனை பேர் சொல்லுவீங்க, நான் உம்மை நேசிக்கிறேன்? இனி என் வாழ்க்கையில் ஒரு தீர்மானம் எடுத்துட்டேன் சுவாமி, இந்த உலகம் எனக்கு பின்னே, சிலுவையும் நீரும் எனக்கு முன்னே, நான் உம்மை நேசிக்கிறேன், நான் உம்மை நேசிக்கிறேன். 2018வது ஆண்டு நவம்பர் டிசம்பர் மாதம் உலகையே உலுக்கிவிட்டது ஒரு செய்தி. அது என்ன? அமெரிக்கா தேசத்தை சேர்ந்த ஜான் மேடின்ஸ் 24 வயது, 24 வயது, வெறும் 20. ஜான் ஹேலன் வெறும் 24 வயது வாலிபன். இந்தியாவை குறித்த தரிசனம். அந்தமான் தீவுக்கு வந்தான். ஜென்டில்ஸ் ஆதிவாசி மக்கள் போய் பழம் போட்டான், இளநீர் போட்டான், எப்படியாவது அவங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லணும்னு 24 எல்லாத்தையும் போட்டு நம்ம சந்தோஷமா எடுத்துட்டு போனாங்க. திரும்ப போய் ஏசாமி சொல்லலான்னு போனான். உள்ள நுழைஞ்சவனே ஈட்டியில் அடிச்சாங்க, அங்கேயே செத்து போயிட்டான். அவன் பாடி கூட எடுத்துட்டு வரல. அவங்க அப்பா அம்மா சொன்னாங்களாம், என் மகன் இந்தியாவில் விதைக்கப்பட்டிருக்கிறான். அமெரிக்காவில் பிறந்த 25 வயது நிரம்பிய ஜான் ஹேலன் இந்தியாவில் வந்து ரத்த சாட்சியா மறிச்சிருக்கிறான். இந்தியாவில் இருக்கிற பெரிய பெரிய ஊழியக்காரன், சின்ன ஊழியக்காரன் வரைக்கும் அமெரிக்காவை தேடி ஓடிக்கிட்டு இருக்கிறான். ஆண்டவர் ஜான் ஹேலனை பார்த்து என்னை நேசிக்கிறாயா என்று கேட்டது உண்மையா, அல்லது இப்படி நாடை சுற்றுவோரை பார்த்து கேட்பது உண்மையா? என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறார், என்னை நேசிக்கிறாயா? என்னை நேசிக்கிறாயா? உன்னை பார்த்து கேட்கிறார், என்னை நேசிக்கிறாயா? என்னை நேசிக்கிறாயா? எத்தனை பேர் சொல்லுவீங்க, ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன்? தலைகளை தாழ்த்தி சோமணுமா? எல்லாரும் தலைகளை தாழ்த்தி சோமணுமா? தலைகளை தாழ்த்தி சோமணுமா?
தலைகளை தாழ்ச்சி சொல்லணுமா? ஆண்டவரே, நான் உம்மை நேசிக்கிறேன், நான் உம்மை நேசிக்கிறேன். இந்த உலகத்துல நான் எல்லாரை காட்டிலும், இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றை காட்டிலும் நான் உம்மை நேசிக்கிறேன், நான் உம்மை நேசிக்கிறேன். வாழ்வது ஒரே ஒரு வாழ்வு. அது இன்னைக்கு முடியலாம், நாளைக்கு முடியலாம். ஆனால் என் ஆண்டவருக்காக நான் வாழ்வது யுக யுகமாய் பரலோகத்தில் நீடித்து நிலைத்திருக்கும். ஆண்டவரே, நான் உம்மை நேசிக்கிறேன், நான் உம்மை நேசிக்கிறேன். தேசத்தில் ஊழியம் செய்யாமல் ஆயிரம் மக்கள் கூட்டம் அழிந்து ஒரு நாளைக்கு இந்தியாவில் 8,42,213 பேர் சாகுறாங்க. இயேசு சாமியை தெரியாம பல நேரத்துக்கு போறானே. ஆண்டவரே, நான் எப்படி இருக்க முடியும்? நான் உம்மை நேசிக்கிறேன், நான் உம்மை நேசிக்கிறேன். அவர்களுக்கு இயேசு சாமியை பற்றி நான் சொல்றேன், சாமி உம்மை நேசிக்கிறேன். எல்லாரும் கண்கள் மூடுங்க, யாரும் கண்களை திறக்க வேண்டாம். நான் உம்மை நேசிக்கிறவங்க மட்டும் கைகளை உயர்த்துறீங்களா? இயேசு சாமி, நான் உம்மை நேசிக்கிறையா. இன்னைக்கு இல்லை, நாளைக்கு காலேஜை முடிச்சுட்டு நீ அழைக்கும் போது வேலையை விட்டுட்டு இந்தியாவில் நான் ஒரு முழு நேரம் ஊழியக்காரனா இயேசுவை சொல்லுவேன். இன்னைக்கு இல்லை, என்னைக்காவது ஒரு நாள் அப்படி சொல்றவங்க கைகளை உயர்த்துவியா? என்னைக்காவது ஒரு நாள் நான் மிஷனரியா வரேன் சாமி, என்னைக்காவது ஒரு நாள் வரேன், என்னைக்காவது ஒரு நாள் நான் வரேன் மிஷனரியா, முழு நேரம் ஊழியக்காரனா வரேன். நல்ல கைகளை உயர்த்தி காட்டுங்க. யாரும் கண்ணை திறந்து பார்க்கல, ஏசா மட்டும் பார்த்துட்டு இருக்கிறாரு. ஏசா, நான் மிஷனரியா வரேன் ஆண்டவரே, நீ கூப்பிடும் போது நான் மிஷனரியா வரேன், இந்தியாவுக்கு போறேன் சாமி. கைகளை உயர்த்துங்க, அப்படியே எழுந்து நில்லுங்க. உங்களுக்காக ஜெபிக்க போறேன், வெட்கப்படாதீங்க. மிஷனரியா போறேன், நான் முழு நேரம் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்குறேன்றவங்க கொஞ்சம் எழுந்து நிற்பீங்களா? நான் போறேன் சாமி, மிஷனரியா நான் போறேன் ஆண்டவரே, மிஷனரியா நான் போறேன்னு சொல்றவங்க எழுந்து நிற்பீங்களா? முழு நேரம் ஊழியத்துக்கு நான் ஒப்பு கொடுக்குறேன். இன்னைக்கு இல்லை, என்னை கூப்பிடுறீங்களோ நான் வரேன் சாமி, நான் வரேன். இவ்வளோ ஆண்டவரே, அநேக வாலிப தம்பிமார், அநேக தகச்சிமார் எழுந்து நிற்கிறாங்க. ஒரு நாள் வாய்ப்பு கிடைக்கும் பொழுது இவர்களை ஆயத்தப்படுத்தி தமிழகத்திலே, இந்தியாவிலே, ஆண்டவரே, ஒரிசாவிலே, மகாராஷ்டிராவிலே, ராஜஸ்தானிலே, ஏதாவது ஒரு மாநிலத்தில் வைராக்கியமுள்ள மிஷனரிகளாய் இவர்களை பயன்படுத்தும். ஐயாவை ஆசீர்வதியும். சீக்கிரத்தில் இந்த சபை நிரம்பும்படி கிருபை தாரும், சபை நிரம்பும்படி கிருபை தாரும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். உட்காருவோம். எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த ஐயா அவர்களுக்கு நன்றி. 5 நிமிடம் அதிகமாக நேரத்தை எடுத்து விட்டேன். தயவுசெய்து என்னை மன்னித்து விடுங்கள்.